ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிலன் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூகுள் மேப்ஸில் எப்படி உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸே இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நவிலன் டெக்னாலஜிஸில் கூகுள் மை பிஸ்னஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இது ரெக்கார்டிங் கோர்ஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எதுக்கு அப்படின்னா நிறைய லீட்ஸ் வர்றதுக்காக தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக அந்த ஒரு ஆஃபீஸே இருக்காது. ஆனால் ஆஃபீஸ் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் வச்சுட்டு ஃபேக்காக ஒரு அட்ரஸ்லாம் கொடுப்பாங்க. அது கூகுள் என்னைக்காச்சும் ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெரிஃபைடாக ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா வேற சிட்டிஸு, லொக்கேஷன்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ரெடியாக வெரிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்னோட இதுவே காமிக்கிறேன். என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெரிஃபைடாகி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே சர்வீஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல உங்கள் சர்வீஸ் ஏரியாஸ்லாம் என்னென்னமோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேற சிட்டிஸ்லலாமும் நீங்கள் ஆஃபீஸ்லாம் வச்சில்ல அப்படின்னா கூட உங்கள் ஒரு வெரிஃபைடான ப்ரொஃபைலில் சர்வீஸ் ஏரியா மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்தந்த இடத்துலலாமும் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே பிபிடி மாதிரி இருக்கும். நான் இது லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா சிம்பிளாக இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெரிஃபைடாக ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு சர்வீஸ் ஏரியாவில் போயிட்டு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜஸ் கிரியேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த லொக்கேஷனுக்கு எந்தெந்த சர்வீஸ் ஏரியாஸ்லாம் கொடுக்குறீங்களோ அந்தந்த லொக்கேஷனுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தனித்தனியாக லேண்டிங் பேஜில் ஐ மீன் வெப்சைட்டில் இப்போ விஜிடியாலிட்டிஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்தந்த லொக்கேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஓனாக வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சாலும் இல்லை நீங்கள் யார்கிட்ட டெவலப்பர்கிட்ட கொடுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னா தனியாக இந்த மாதிரி சர்வீஸ் ஏரியா கொடுத்தா எனக்கு தனித்தனியாக லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் வேற லொக்கேஷனுக்கும் இப்போ ஜெர்மனினா ஜெர்மனிக்கு தனியாக ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த லொக்கேஷன்லேயும் நம்மளோடது லிஸ்ட் ஆகும். ரேங்க்லேயும் நல்ல ஒரு இது காமிக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் லோக்கல் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன்லலாமும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடுற இடத்துலலாமும் வேறு சர்வீஸ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த லொக்கேஷன் வேறு என்னென்ன லொக்கேஷன் கொடுத்துருங்களோ அதெல்லாமும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்கள, கிரியேட் பண்ணும்போது மேலேயே இந்த இடத்துல இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பெஸ்ட் வெப்சைட் டிசைன் கம்பெனி இன் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணுறது. என்னென்ன சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ரெகுலராக அந்தந்த இடத்துலலாமும் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வாங்கும்போது வேற அந்த இப்போ ஒரு தஞ்சாவூரில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ்ட்டை நீங்கள் சொல்லும்போது பெஸ்ட் வெப்சைட் டிசைன் சர்வீஸ் இன் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட ரிவ்யூ வாங்கினீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளேயுமே சர்வீஸ் ஏரியாஸ் அப்படின்னு கொடுக்கும் போதெல்லாம்
இந்த லாஸ்ட்ல இந்த ஃபூட்டர் பேஜ் அந்த மாதிரி இடத்துலலாம் என்னென்ன இடத்துலலாம் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாஸ்லாம் மென்ஷன் பண்ணுறதும் ஆப்டிமைசேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி இந்த இதெல்லாம் சொன்னது தான். சர்வீஸ் ஏரியாஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது, தனியாக வந்து லேண்டிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, அடுத்து வந்து லோக்கல் கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணிக்கிறது. லோக்கல் கீவேர்ட்ஸ்னால் இதான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறது, போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி முன்னாடி சொன்னதான் போஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறது. அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லோக்கல் மேப் ரேங்கிங்லேயும் நடக்கும், ஆர்கானிக் லேண்டிங் பேஜ் மூலமாக உங்கள் வெப்சைட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி வெரிஃபைடாக இருக்கும்போது இப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட வெரிஃபைடாக இல்லை ப்ரொஃபைல் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணிக்கணும்னா, நான் இப்போ சும்மா இப்போ என்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வெப் டிசைனர்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு போய்க்கலாம். போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட இப்போ வெரிஃபைடு ப்ரொஃபைலே இல்லை, ஒரு இடத்துல கூட ஆஃபீஸே இல்லை அந்த மாதிரி அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே டு யூ வாண்ட் டு ஆட் அ லொக்கேஷன் கஸ்டமர் விசிட் லைக் அ ஸ்டோர் ஆர் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சர்வீஸ் ஏரியாஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். சர்வீஸ் ஏரியாஸ்லாம் இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூர், வேறு என்னென்னலாம் வந்து லொக்கேஷனில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி காமிக்கும் வெரிஃபைட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்தந்த ப்ரொஃபைல் காமிச்சாலுமே லொக்கேஷனில் அட்ரஸ்லாம் காமிக்காமல் வெறும் சர்விங் ஏரியாஸ் அந்த மாதிரி காமிக்கும். அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அட்ரஸ் இப்படி அட்ரஸ் காமிக்காது, அட்ரஸ் காமிக்காமல் சர்விங் ஏரியாஸ் அந்த மாதிரி மட்டும் சர்வ்டு இன் அப்படின்ற மாதிரி காமிச்சு லொக்கேஷன் என்னமோ அந்த இது காமிக்கும். அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு ப்ரொஃபைல் கூட வெரிஃபைடாக இல்லை ஆனால் வந்து எனக்கு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் கொடுத்து பண்ணுறது தான் இது. ஸோ இந்த 2 மெத்தட் இருக்குது. இது 2 மெத்தட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து உங்களால் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்க முடியும்.